மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ரட்சிப்பு பெற்ற மனுஷன் தன்னை மறைத்து வாழ மாட்டான். 6000 பிசாசு பிடித்த லேகியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பைபிளில் நாம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை தந்தவுடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆண்டவரை அந்த ஊரை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அந்த விடுதலை பெற்ற மனுஷன் ஆண்டவரோடு வருவேன் என்று சொல்லுவான். அதற்கு ஆண்டவர், நீ போய் உன் வீட்டாரிடத்தில் நடந்ததை சொல்லு என்று அனுப்பிவிடுவார். பின்பு ஆண்டவர் மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்பி வரும்போது எந்த ஜனங்கள் அவரை துரத்தினார்களோ அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம். இதற்கு காரணம் அந்த விடுதலை பெற்ற மனுஷன்தான். ஆண்டவர் திரும்பி வருவதற்குள் ஒரு ஊரையே ரட்சிப்புக்குள் நடத்திவிட்டான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் திரும்பி வருவார். அப்பொழுது நாம எத்தனை பேரோட ஆண்டவருக்கு முன்பாக